ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் பேர் எக்ஸுமா. ஐஎம்டிபியில் இந்த படத்துக்கு 6.9 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட மெயின் லீட் ரோலில் கிம், லீ, சாய், யோ மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் நம்ம அமேசான் ப்ரைமில் தமிழ், மலையாளம், தெலுங்கு அண்ட் ஹிந்தின்னு ஆல் ஆடியோ லாங்குவேஜஸில் அவைலபிளாக இருக்குது. இப்போ நம்ம இந்த படத்தோட ரிவ்யூக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட காஸ்ட் டீட்டெயில்ஸ்லாம் நான் சொன்ன அந்த 4 பேர் தான் படம் முழுக்க மெயின் லீடாக வருவாங்க. இதில் அந்த கிம் அண்ட் லீ வந்து ஒரு டீமாக இருப்பாங்க, அண்ட் சாய் அண்ட் யோ ஒரு டீமாக இருப்பாங்க. கிம் அண்ட் லீ வந்து ஒரு கோஸ்ட் கேச்சராக இருப்பாங்க. சாய் அண்ட் யோ சமாதியை சரியான இடத்துல வாஸ்து சாஸ்திரம்லாம் பார்த்து அடக்கம் பண்ண ஹெல்ப் பண்ணுவாங்க. ஒரு கேஸில் இவங்க 2 பேரும் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க. அந்த கேஸ் தான் இந்த மூவி முழுக்க போயிட்டு இருக்கும். ஒரு பெரிய ரீச் ஃபேமிலியில் பிறந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருக்கும். பெரிய ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி எல்லா ட்ரீட்மெண்ட் அண்ட் டெஸ்ட்லாம் பண்ண அப்புறம் என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்க முடியாமல் இருப்பாங்க. அப்போ தான் அந்த குழந்தைக்கு வீட்டில் உள்ளவங்க இந்த கிம் அண்ட் லீ டீமை கூப்பிட்ருப்பாங்க. கிம் அண்ட் லீ கேரக்டர் அந்த பேபி கிட்ட போய் சில சடங்கு முறைகள் பண்ணுவாங்க. அப்போது அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வரும். அது என்னென்னா, இப்போ இந்த குழந்தைய ஒரு ஆவி அவங்களோட கண்ட்ரோலில் வச்சுருக்கு. அண்ட் அதே ஆவி இதுக்கு முன்னே இந்த குழந்தையோட அப்பா அண்ட் தாத்தாவை கூட கண்ட்ரோலில் வச்சுருந்துச்சுன்னு அவங்க சொல்லுவாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட அவங்களோட ஃபேமிலி வந்து தனியாக ரகசியமாக ஒரு விஷயத்த பேசுவாங்க. அது என்னன்னு இந்த டீமுக்கு தெரியாது. இப்போ குழந்தையோட அப்பாட்ட போய் இந்த விஷயத்த அந்த டீம் சொல்லுவாங்க. அப்போ அந்த குழந்தையோட அப்பா இந்த பிரச்சனையை முடிக்க மேற்கொண்டு என்ன பண்ணணுமோ அது நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லிடுவாங்க. அப்போ தான் கிம், லீ, சாய் அண்ட் யோ டீமாக ஒன்றா சேருவாங்க. இந்த படத்தோட பேசிக் கான்செப்டே என்னென்னா, ஒரு கோரியாவில் வந்து மேபி ஒரு விஷயம் நம்பப்படுது. அது என்னென்னா, நம்ம இறந்ததுக்கப்புறம் நம்மளோட உடலை வந்து ஒரு நல்ல இடம் பார்த்து அடக்கம் பண்ணணும். அப்படி பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து இதே உலகத்தில் மறுபிறவி கிடைக்கும். அப்படி நம்ம ஒரு சரியான இடத்துல நம்மளோட உடலை அடக்கம் பண்ணலட்டா நம்மளுக்கு வந்து ஃப்ரீடம் கிடைக்காது. நம்ம இதே உலகத்தில் தான் வேற ஒரு பிறவி இல்லாமல் நிம்மதி இல்லாமல் இதே உலகத்தில் இறந்ததுக்கப்புறமும் சுற்றிக்கிட்டு இருப்போம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை கொரியாவில் இருக்குது. அதை தான் இந்த கதையில் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த குடும்பத்தில் வந்து இந்த குழந்தையோட தாத்தான்னு ஒருத்தங்களை சொல்கிறாங்களா, அந்த தாத்தாவோட அப்பா வந்து அவங்களோட காலத்தில் வந்து ஒரு பெரிய பரம்பரையில் உள்ளவங்களாக இருந்திருப்பாங்க. அவங்க இறந்து போனதுக்கப்புறம் அவங்களோட சமாதி வந்து ஒரு சரியான இடத்துல அடக்கம் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த காரணத்தினால அவங்களுக்கு மறுபிறவி கிடைக்காம ஆவியாக அவங்க குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் பழி வாங்கிட்டு இருந்திருப்பாங்க. இந்த ஒரு காரணத்தை தான் அந்த டீம் கண்டுபிடிக்கும். அந்த டீம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்ன விஷயம்லாம் பண்ணாங்க, இதில் தவறான அதனால் என்ன பிரச்சனைலாம் நடக்கும், வேற அப்படியே பிரச்சனை வந்துச்சுன்னா அதனால் இந்த டீம் எப்படி பாதிக்கப்படுது, இதை தான் முழு கதையாக எடுத்து வச்சுருக்காங்க. இந்த படம் வந்து பார்க்க எப்படி இருக்குன்னா, நீங்கள் ஒரு மலையாள ஃபிலிம் பார்க்கும்போது எப்படி ஒரு ரொம்ப ஸ்லோவாக போகும், ஜஸ்ட்டு ஸ்டோரி கண்டென்ட் இது மட்டும் தான் கான்சன்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. கமர்ஷியலாக ஒன்றுமே இருக்காது. நீங்கள் அதில் ஃபைட்டோ ஆர் என்டர்டெயின்மெண்ட் எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஜஸ்ட்டு ஸ்டோரியில் கான்சன்ட்ரேட் பண்ணி நீங்கள் உட்காந்துருப்பீங்களா, அந்த மாதிரியான ஒரு கதை தான் இந்த படம். ஸோ அந்த மாதிரியான மூவி பார்க்க உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் பார்க்கலாம். இது வந்து ஒரு கோஸ்ட் மூவி, பட் அதில் கோஸ்ட்லாம் நிறைய விஷுவலாக காமிச்சு பயங்கட்டுற மாதிரிலாம் எதுவும் பண்ணியிருக்க மாட்டாங்க. சிம்பிளாக 1-2 இடத்துல சின்னதான ஹாரர் சீன்ஸ் மட்டும் வரும். அது வந்து அவ்வளோலாம் ஒன்றும் பயமாக இருக்காது. ஸோ நீங்கள் தாராளமாக இதை பார்க்கலாம். சின்ன கிட்ஸ் மட்டும் இதை பார்க்க விடாமல் அவாய்ட் பண்ணுங்கள். ஒரு சில கில்லிங் சீன்ஸ் ஆர் பயங்கட்டுற மாதிரியான விஷயம் வந்து நடுவில் பிள்ளைங்களுக்கு அது பாதிக்கும். பட் நம்ம பெரியவங்க நம்மளுக்கு வந்து அது பார்க்கும்போது நம்மளுக்கு அது நார்மலாக தான் ஃபீல் ஆகும். இந்த படத்தோட டோட்டல் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 2 hours 14 minutes. இந்த மூவி நான் பார்க்குறதுக்கான ரீசன் என்னென்னா, இதுக்கான ரேட்டிங் ரொம்ப ஹையாக இருந்துச்சு. ஆல்சோ கொரியாவில் வந்து இந்த டாப் 1 to 10 ஹையஸ்ட் கலெக்டட் மூவி லிஸ்ட்டில் இதுவும் ஒரு படமாக இருக்குது. ஸோ ஒரு ஹாரர் மூவி வந்து ஹையஸ்ட் கலெக்டட் மூவி லிஸ்ட்டில் இருக்கிறது புதுசாக இருந்துச்சு. ஸோ அப்படி அந்த கதையில் என்ன தான் இருக்குன்னு பார்க்குறதுக்காக இந்த மூவியை பார்த்தேன். பட் பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக எதுவுமே இல்லை. மேபி இது கொரியாவில் அவங்களோட கல்ச்சரில் இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால எல்லாருக்கும் கனெக்ட் ஆகி இந்த மூவியை பார்த்து இருப்பாங்க. அதனால மேபி இது ஹையஸ்ட் கலெக்டட் மூவியாக ஆகியிருக்கலாம். பட் இங்கே நம்மளுக்கு வந்து அது பெருசாக ஒன்றும் கனெக்ட் ஆகாது. ஓகே, இப்படி ஒரு விஷயம் அங்கே இருக்குது அப்படின்னு இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சிச்சே தவிர எனக்கு அதனால் ஒரு இன்ட்ரெஸ்டிங் எதுவுமே க்ரியேட் ஆகலை. அதனால் எனக்கு இந்த மூவி சும்மா ஒரு ஃப்ளாட்டாக ஒரு ஃபீல் கொடுத்துச்சு, அவ்வளோதான்.
இந்த படத்தோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் இந்த மாதிரியான படம் பிடிக்கும்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான நிறைய படம் ரிவ்யூ தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் ஒரு படம் ரிவ்யூவில் நான் உங்களை சந்திக்கிறேன். until then take care, bye.